ரோக்கோ 90 கிட்ட போனாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே செம்ம ஹாப்பியா இருக்கும். இன்னைக்கு ஒரு செஞ்சுரி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்திய ரூபாயின் வீழ்ச்சி டாலருக்கு நிகராக பார்க்கும்பொழுது ₹90 கிராஸ் ஆன உடனே இங்க நெறைய பேருக்கு பதட்டம் தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. யாருக்கோ பதட்டம் வந்தா நமக்கு என்ன ப்ரோன்னு கேட்கிறீங்களா? ஆக்சுவலி இந்திய ரூபாயோட வீழ்ச்சி அப்படின்றது உங்கள, என்ன எல்லாரையுமே தான் பாதிச்சிட்டு இருக்கு. அதற்கான காரணம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல்ல இருந்து ஈவன் ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம அதிகமா யோசிச்சு, பேச ஆரம்பிச்சு, பார்க்க ஆரம்பிச்சு நெறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்ச தங்கம். இந்த விலையுமே இந்த ஒரு காரணத்தினால தான் நமக்கு ரொம்ப அதிகமாவே ஏறுது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக உங்ககிட்ட ₹100 இருந்திருந்தா, இன்னைக்கு அதோட வேல்யூ அப்படின்றது ₹70 ₹75 தான் இருக்கும். இதற்கான காரணமும் இதுல இருக்கு. சோ ரூபாயோட வீழ்ச்சி அப்படின்றது ஜஸ்ட் வீழ்ச்சியா மட்டும் கிடையாது. இது ஒரு பெரிய கதைய சொல்ல வருது. அந்த கதை என்னன்றத உங்களுக்கு நான் தெளிவா விளக்கி அழகா சொல்றேன். அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். நீங்க பார்க்கிறது தமிழ் செல்வன் யூடியூப் சேனல். நான் உங்க தமிழ் செல்வன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். அண்ட் டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ எந்த விதத்திலுமே ஸ்பான்சர் கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டருமே கிடையாது. நான் கத்துக்கிட்ட விஷயத்தை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, முக்கியமான விஷயமே ப்ரோ, ரூபாயோட வீழ்ச்சின்றீங்களே அப்படின்னா என்ன ப்ரோன்னு கேட்கறவங்களுக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிளா சொல்லிடுறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு $1 வேணும் அப்படின்ற பட்சத்துல அதுக்கு 70 இந்திய ரூபாய் கொடுத்தாவே வந்து போதும். $1 கொடுத்துருவாங்க. பட் இன்னைக்கு தேதியில $90 கொடுத்தாதான் உங்களுக்கு $1 கிடைக்கும். அதாவது இந்திய ரூபாய் வந்து யுஎஸ் டாலருக்கு நிகராக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது தான் இங்க நமக்கு மீன் பண்ணுது. இப்ப அமெரிக்கால இருந்து நம்ம ஸ்ட்ராபெரி இம்போர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். $1 விக்கிறாங்க ஒரு பாக்ஸ். ஓகே, அப்போ இந்திய ரூபாய் வந்து ₹70 அப்படின்ற பட்சத்துல நீங்க எவ்வளவு பே பண்ணுவீங்க? $70 பே பண்ணி $1 அங்க கன்வெர்ட் ஆகும். நமக்கு ஸ்ட்ராபெரி வந்துரும். பட் இன்னைக்கு தேதியில $1க்கு நம்ம $90 கொடுக்கணும். அப்போ இப்ப அதே பாக்ஸ், அதே ஸ்ட்ராபெரிக்கு நம்ம எவ்வளவு பே பண்ணுவோம்? $90. சோ இப்ப தெரியுதுங்களா எப்படி ரூபாய் வீழ்ச்சி ஆகுதுன்னு? அதெல்லாம் சரி ப்ரோ, அது ஏன் நடக்குதுன்னு கேக்குறீங்களா? இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. சோ எந்த பொருளா இருந்தாலும் டிமாண்ட் அளவுக்கு சப்ளை இருந்தா மட்டும் தான் பிரைஸ் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஒருவேளை டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சப்ளை கம்மியா இருக்குன்னா என்ன ஆகும்? பிரைஸ் கண்டிப்பா ஏறும். சோ இந்த இடத்துல உலக நாடுகள் மத்தியில, உலக அரங்குல நீங்க பார்க்கும்பொழுது இந்திய ரூபாய்க்கும் டாலருக்கும் எதுல அதிகமா டிமாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாலருக்கு தான் அதிகமான டிமாண்ட் வந்து இருக்கு. சோ நீங்க எந்த அளவுக்கு டாலர் ஏறினாலும் குடுத்து வாங்குறதுக்கு இங்க ரூபாய் ரெடியா இருக்கும் பட்சத்துல அதோட பிரைஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். சோ குளோபலா இந்திய ரூபாய்க்கு டிமாண்ட் அதிகமா இருந்தா என்ன ஆகும்? ரூபாய் பலமடையும், ஸ்ட்ரெங்தன் ஆகும். பட் இதுவே யுஎஸ்டிக்கு டாலருக்கு அதிகமான வரவேற்பு இருக்கு, டிமாண்ட் அதிகமா இருக்குன்னா என்ன ஆகும்? டாலர் ஸ்ட்ரென்த் ஆகும். சோ இப்ப அதுதான் நடக்குது. சோ இதை தெளிவுபடுத்தும் விதத்துல இந்த சார்ட்டை பாருங்க. உங்களுக்கு கிளியர் கட்டா இந்த இமேஜ்ல வந்து புரியும். சோ உலக அளவுல 2010ல இருந்து 2025க்குள்ள ஒவ்வொரு நாடுகளும் அதிகப்படியா எந்த கரன்சியை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்றாங்க அப்படின்றது இங்க கிளியர் கட்டா தெரியுது. அதுல அதிகப்படியா எல்லாருமே காமனா யூஸ் பண்ணக்கூடியது, இல்ல டிமாண்ட் அதிகமாகிட்டே போறது யுஎஸ் டாலர்ஸ்க்கு தான். ஏன் இந்த அளவுக்கான டிமாண்ட் வந்து டாலருக்கு இருக்குன்றத புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேசிக்கா ட்ரேட் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு பார்க்கணும். சோ இப்போ இந்தியாவுக்கும் சீனாக்கும் மத்தியில வந்து நிறைய விதமான டிரான்சாக்ஷன் நடக்குது. நம்மளும் ஒரு சில பொருட்கள் அங்கிருந்து இறக்குமதி பண்றோம். அவங்க நம்ம கிட்ட இருந்து ஒரு சில பொருட்களை வந்து வாங்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் நடக்குது. சோ இந்த இடத்துல நம்ம போய் சைனா கிட்ட, நான் அடுத்ததா உங்ககிட்ட இருந்து வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் இந்திய ரூபாயை தரேன், நீங்க அதுல வந்து ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் இந்த இந்திய ரூபாயை வச்சு என்னப்பா பண்றதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இந்த டைம்ல நம்ம என்ன சொல்லலாம்? இந்திய ரூபாயை வாங்கக்கூடிய, ஒத்துக்கக்கூடிய ஒரு சில நாடுகளும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ரஷ்யா, ஸ்ரீலங்கா, யுகே, மலேசியா, யுஏஇ, கென்யா, மொரிஷியஸ், சிங்கப்பூர், ஓமன், மியான்மர், ஜெர்மனி போன்ற நாடுகள் இந்திய ரூபாயை வந்து அக்செப்ட் பண்றாங்க. நீங்க அடுத்ததா அங்க வர்த்தகம் பண்ணும்போதோ, இல்ல வேற ஏதாச்சும் முதலீடு பண்ணும்போதோ கூட எங்களுடைய இந்திய ரூபாயை வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இந்தியா சொல்லலாம். சரி, இது ஒருவேளை சாத்தியமானாலுமே இப்போ சைனா கிட்ட இருக்கக்கூடிய ரூபியை எடுத்துட்டு போய் அவங்க வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து முதலீடு பண்றதுக்கோ, டிரான்சாக்ஷன் வந்து யூஸ் பண்றான் அப்படின்னா பட்சத்துல அந்த நாடுகள் கிட்டயுமே அந்த அளவுக்கு வந்து லிக்விடிட்டி இருக்கணும். மத்த கரன்சிஸும் இருந்தா மட்டும் தான் லிக்விடிட்டி மாறும். அப்படி இல்லாத பட்சத்துல அதுவுமே இங்க பயனற்று தான் கிடக்கும். இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரூபாயில டீல் பண்ணும்போது லிக்விடிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா டாலர்ல பண்றம்போது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகள்கிட்டயுமே போதிய அளவுல வந்து டாலர் இருப்பு இருக்கும். சோ அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் டிரான்சாக்ஷனுக்கு. சோ அதனால மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூபிய பிரிஃபர் பண்றத விட நீங்க டாலர் வச்சிருக்கீங்களா? முடிஞ்சா அதே குடுத்துருங்கப்பா அப்படின்னு தான் வந்து பிரிஃபர் பண்ணுவாங்க. ஈவன் ஏன் யுஎஸும் சைனாவும் ட்ரேட மாத்திக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். யுஎஸ் கிட்ட என்ன இருக்கு? டாலர். சோ இவன் என்ன பண்றான்? நீ எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ, எனக்கு டாலர் குடுன்னு சொல்லி சைனா வந்து வாங்கி வச்சுக்கலாம். சைனா கிட்ட இருக்கக்கூடிய டாலர்லாம் என்ன பண்ணலாம்? அவனுக்கு முதலீடு பண்றதுக்கு பல நாடுகளும் இருக்கு. ஈவன் வந்து யுஎஸ்லயே கூட இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் நெறைய இருக்கு. சோ எந்தெந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல வந்து கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ் இருக்கு. யுஎஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல டைரக்ட்டா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் டாலர்ஸ்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும்னு சொல்லி அவங்க கருதுறாங்க. அப்போ இந்தியால அந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன்ஸ் இல்லையான்னு தானே கேட்கிறீங்க? சொல்றேன்.
இந்தியன் மார்க்கெட்ல வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்கு. எஃபிஐ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்லிமிட்டட் மணிய வந்து டைரக்ட்டா வந்து போட முடியாது. எந்த செக்டார்ல எவ்வளோ போடணுன்றது போல கேப் இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. டைரக்ட்டா எடுத்த உடனே எல்லாமே ஈஸியா பண்ண முடியுமானா கிடையாது. அதுக்கான ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் இருக்கு. நெறைய விதமான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்திலயும் இருக்காங்க. பிளஸ் பணத்த திரும்பியும் அவங்க நெனைக்கும் போதெல்லாம் டக்குனு எடுத்துற முடியுமானா கிடையாது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க அப்புறமா தான் எடுக்கவும் முடியும். குளோபலா டாலருடைய தேவை ஏன் இருக்குன்னு பார்த்துட்டோம். பட் இந்தியாக்குள்ள டாலருடைய தேவை எதனால இருக்கு? என்னென்ன காரணங்களால இருக்குன்னு பார்க்கும்பொழுது, நம்ம க்ரூட் ஆயில இம்போர்ட் பண்றோம். அதுக்கு டாலர்ல குடுத்து தான் வாங்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்கு. பிளஸ் கோல்டு அதிகமா இம்போர்ட் பண்றோம். அதையுமே நம்ம டாலர்ல தான் குடுக்குறோம். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நம்ம இம்போர்ட் பண்றது. ஸோ இந்த மாரி இன்னும் நெறைய விஷயங்கள். இன்ஃபாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைனால இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அங்க தான் இம்போர்ட் பண்றோம். அதையுமே நம்ம டாலர்ல தான் குடுக்குறோம். பொதுவாவே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான இறக்குமதிய செய்யக்கூடிய நாடாக இருக்கிறதுனால, நம்ம அதிகமான டாலருடைய தேவை இங்க நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இது இல்லாம எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க டாலர்ல இருக்கக்கூடியத ஐஎன்ஆர்ல கன்வெர்ட் பண்ணி இங்க இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு பண்ணியிருந்தாலுமே, திரும்ப அவங்க பணத்த வெளிய எடுத்துட்டு போகும்போது, அவங்களுக்கு நம்ம டாலர தான் குடுத்தாகணும். அதுவுமே நம்ம கிட்ட கையிருப்பு இருக்கணும். அண்ட் இந்தியால இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இல்ல இந்திய பேங்குகள் எல்லாம் வெளியில இருந்து கடன் வாங்கியிருந்தாலுமே, அதற்கான வட்டிய குடுக்கும் பொழுதும் சரி, அசல குடுக்கும் பொழுதும் சரி, அதுவுமே வெளிநாட்டுல வாங்கும்பொழுது டாலரா தான் வந்து திரும்ப குடுத்தாகணும். ஸோ இது எல்லாமே டாலருக்கான டிமாண்ட அதிகப்படுத்துது. இந்திய ரூபாய்க்கான தேவைய வந்து கம்மிப்படுத்துது. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி டாலர் ஏறிக்கிட்டே போகுது. அண்ட் இங்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டேட்டாவுமே இருக்கு. இந்தியாவோட ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 30 ஆண்டுகள்ல மட்டும் எவ்ரி இயர் ஆவரேஜா 3% அளவுக்கு வீழ்ச்சி கண்டிருக்கிறதா ஒரு டேட்டா சொல்லுது. ஸோ ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர் இந்தியாவுக்கு வந்து பணத்த போடுறாங்க அப்படின்னா, அவங்க டாலர்ல எடுத்துட்டு வந்த பணத்த இந்திய ரூபாயில கன்வெர்ட் பண்ணி இங்க முதலீடு பண்ணி, அவங்க 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் எத்தன வருஷம் இருக்கணும்னு முடிவு பண்றாங்களோ, அதுல அவங்களுக்கு வரக்கூடிய டோட்டல் லாபத்த ஓவராலா அவங்களுடைய பணத்தோட சேர்த்து வெளிய எடுக்கும் பட்சத்துல, அவங்களுக்கு அந்த வருஷத்துக்கான 3% டெப்ரிசியேஷனையுமே சேர்த்து அவங்க சம்பாரிச்சு அதிகமா வந்தா மட்டும் தான், அவங்க டாலர்ல கன்வெர்ட் பண்ணி எடுக்கும் பொழுது, அவங்களுக்கு அதுடைய லாபம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருந்தா மட்டும் தான், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிகமா இந்தியால முதலீடும் வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லன்ற பட்சத்துல, இப்ப எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி அவுட்ஃப்ளோ போய்க்கிட்டே தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனா, இத நம்ம ஒரு டெக் நியூஸ்ல பேசியிருந்தோம்னு நெனைக்கிறேன். இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல இந்தியால ஒன் ஆஃப் த லோவஸ்ட் எஃப்ஐஐ உடைய இன்ஃப்ளோ இப்ப தான். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, இப்போ 2023ல $1,00,000 குடுத்து ஒருத்தர் ஒரு வீடு வாங்குறார்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிருஷ்ணகிரியில ஒரு வீடு வந்து ₹80,00,000 டாலர கன்வெர்ட் பண்ணும்போது, அப்ப ₹80 இருந்தது. வாங்கும்போது ₹80,00,000 வாங்கிட்டாரு. 2025 இன்னைக்கு தேதியில போய் பார்க்கும்போது, அது அப்படியே டபுள் ஆயிடுச்சு. அப்பா வித்தா பாருங்க நான் ₹80,00,000 வாங்குனது இப்போ ₹1,60,00,000 போகுது. செம்ம லாபம் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் வித்து பணத்த வெளிய எடுக்கணும்னு நெனச்சாருன்னா, விக்கும்போது என்னமோ ₹1,60,00,000க்கு தான் விப்பாரு. ஆனா அத டாலரா கன்வெர்ட் பண்ணும்போது இன்னைக்கு தேதியில ₹90 இருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக. அப்ப அவர் கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளவா கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, $1,77,778 தான் இருக்கும். ஆக்சுவலி அவருடைய இந்தியாவோட இன்வெஸ்ட்மென்ட் டபுள் ஆயிருக்கு. 100% ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அவருக்கு அங்க டபுள் ஆகுமான்னு பார்த்தா டபுள் ஆகல. ஸோ இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து ஒருவேள அதே $80ல 2025ல அவர் விக்கும்போதும் இருந்திருந்தா, அவருக்கான ப்ராஃபிட் அப்படின்றது $1,00,000 இன்வெஸ்ட் பண்ணாரு. $2,00,000 அவருக்கு கிடைச்சிருக்கும். பட் இங்க ரூபாயின் வீழ்ச்சி இருந்த காரணத்தினால, அவருக்கான லாபமுமே இங்க அடிபட்டு கம்மியா தான் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் ரியல் எஸ்டேட் வச்சு சொன்னேன். பட் இது ஸ்டாக்ஸா இருக்கட்டும், வேற எந்த கம்பெனில முதலீடு பண்ணி எந்த மாரி முதலீடாக இருந்தாலுமே, இந்த டிப்ரிசியேஷன் ஐஎன்ஆர் எல்லா இடத்துலயுமே காமன். இன்ஃபாக்ட் இந்த சார்ட்ட பாருங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல டாலர் எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி. என்ன ப்ரோ இவ்வளோ நேரம் டாலர் ஸ்ட்ராங் ஆயிருக்குன்னு சொன்னீங்கன்னு கேட்குறீங்களா? இல்ல. ரூபி வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு தான் நான் ஆரம்பத்துலருந்து சொல்றேன். ரூபியோட வீழ்ச்சி அப்படின்றது டாலர கம்பேர் பண்றதுலயும் அதிகமா இருக்கு. அதனால தான் அதிகமா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் டாலர கம்பேர் பண்ணும்போது மத்த நாட்டுடைய கரன்சி எல்லாம் வந்து பாருங்க. இன்ஃபாக்ட் ஒரு சில நாட்டோட கரன்சி எல்லாம் ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ ஓவராலா குளோபலா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே இந்திய ரூபாய் வருஷம் வருஷம் 3% எப்படி டிப்ரிஷியேட் தான் ஆகப்போகுது டாலருக்கு நிகராகன்ற பட்சத்துல, அத யாராச்சும் ஹோல்ட் பண்ண விரும்புவாங்களா? விரும்பாத பட்சத்துல எப்படி டிமாண்ட் இருக்கும்? எப்படி டிமாண்ட் இல்லாத பட்சத்துல அதோடைய ஸ்ட்ரென்த் வரும்? அதுதான் இங்க பிரச்சனை. இது எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். இன்னும் பெட்டரா உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்ச ஒரு லாஜிக்கல் இன்னும் ஐடியாஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் இருந்தாலும் எங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இருக்கிறதுலயே இதுல அதிகமா யார் பாதிக்கப்படுவாங்கன்ற ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. அதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராட்ல படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ். ஏன்னா ஃபீஸ் எல்லாம் வந்து இந்தியால இருந்து தான் அவங்களுக்கு வந்து அனுப்பி ஆகணும். அப்படின்ற பட்சத்துல யுஎஸ்ல ஒரு ஸ்டூடண்ட் வந்து போய் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. 2022ல படிக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. 4 வருஷத்துக்கு வந்து அங்க கோர்ஸ் ஃபீஸ் வந்து $65,000 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 4 வருஷமும் ஃபீஸ் மாறுறதில்ல. ஆனா, ஃபர்ஸ்ட் வருஷம் அவர் எவ்வளவு கட்டுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 52,80,000
$87,750 வந்து கட்டுறாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபீஸ். அப்ப 2வது வருஷம் எவ்வளோ இருக்கணும்? அதே தான் இருக்கணும். 3வது வருஷம் அவ்வளோதான். 4வது வருஷமும் அதே தான் இருக்கணும். ஏன்னா, அதே $65,000 தான் இருக்கு ஃபீஸு. ஆனா, ரூபாயின் வீழ்ச்சி காரணமாக அங்க டிஃபரன்ஸஸ் வர்றதுனால வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது ரூ. 81.35 காசுல ஆரம்பிச்சது. பட் இப்போ ரூ. 90.30 இருக்கிற பட்சத்தில நம்ம இப்ப கட்ட வேண்டியதே வந்து ரூ. 58,69,500 வந்து கட்டணும். அண்ட் இந்தியால நெறைய கம்பெனிஸ் வந்து இம்போர்ட் தான் வந்து பண்றாங்க. இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருள் எதுவாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல பொருள் இம்போர்ட் தான் வந்து பண்றோம். அப்படின்ற பட்சத்தில அதுக்கு குடுக்க வேண்டியதெல்லாம் வந்து டாலர் தான் வந்து வாங்குறாங்க. அப்ப அதற்கு நிகராக நம்ம வந்து ரூபாய வந்து அதிகமா குடுக்க வேண்டிய கட்டாயத்தில இருக்கோம். ஸோ அவங்களுக்குமே பெருசா பாதிப்படையுது. அவங்களுக்குமே என்ற பட்சத்தில நமக்கு முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் காஸ்ட் எல்லாமே எங்கடா வந்து ஆட் அப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தான். இப்ப பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மூலியமா தான் நெறைய பொருட்கள் வந்து நம்மள சுத்தி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெட்ரோல் இல்லாமயும் நெறைய ப்ராடக்ட் அதுல வந்து பை ப்ராடக்ட்ஸ் மூலியமா நெறைய பொருட்கள் சோப்புலருந்து நெறைய விதமான விஷயங்கள் யூஸ் பண்றோம். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்களுடைய காஸ்ட்டுமே இந்த ரா மெட்டீரியலுடைய இன்வெஸ்ட்மென்ட் அதிகமாகும் பட்சத்தில இதுல வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ இதுடைய காஸ்ட்டும் ஏறிக்கிட்டே தான் இருக்கு நம்மள சுத்தி. ஏப்பா அப்ப இதனால யாருக்குமே பெனிஃபிட்டே கிடையாதான்னு கேட்கிறீங்களா? பெனிஃபிட்ஸ் ஒரு சில பேருக்கு இருக்கு. என்ஆர்ஐயா இருந்து சம்பாதிக்கிறாங்க பாருங்க. இப்போ கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக அங்கிருந்து இங்க ரெமிட்டன்ஸ் வந்து அனுப்புறாங்கன்ற பட்சத்தில பணத்த வந்து இந்தியாவுக்கு அனுப்புறாங்கன்னா, அவங்களுக்கு அங்க சம்பாதிக்கும்போது கம்மியா சம்பாதிக்கிற மாரி இருக்கும். அது அதிகம் தான். இந்தியாவுக்கு அனுப்பும்போது இங்க ரூபாய் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். இப்ப எங்கள மாரி யூடியூபர்ஸ்க்கு யூடியூப்லேருந்து AdSense வருதுன்னா, ஒரு $100 வர்ற இடத்துல, இப்போ $1க்கு இது ₹80 இருக்கிற இடத்துல இப்ப $90 இருந்ததுன்னா, ஒரு டாலருக்கு ₹10 அதிகமா கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். பிளஸ் இதே போல பெரிய பெரிய கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸா இருக்கட்டும், ஃபார்மா கம்பெனிஸா இருக்கட்டும், டெக்ஸ்டைல் கம்பெனிஸா இருக்கட்டும், இந்த மாரி இருக்கக்கூடியவங்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து டாலர் மூலியமாக பணம் வரும் பட்சத்தில, இந்தியால வந்து கன்வெர்ட் ஆகும்போது இந்த டிஃபரன்ஸஸ் மூலியமா அது கொஞ்சம் அதிகமான வருமானம் வந்து குடுக்கும். பட் ஓவராலா பார்க்கும்பொழுது, டைரக்ட்டா வரக்கூடிய அந்த சின்ன சின்ன பிளஸ்ஸ விட, இங்க நடக்கக்கூடிய பெரிய மைனஸ் தான் எல்லாரையுமே காமனா அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் இந்திய ரூபாய் வந்து டாலருக்கு நிகராக விழுந்திருக்குன்னு சொன்னீங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் இந்த சார்ட்ட பாருங்க 5% விழுந்திருக்கு. இல்லையா? நார்மலா 3% விழும். இந்த வருஷம் வந்து அந்த ட்ரேட் வார், ட்ரம்ப் இதெல்லாம் காரணமா வச்சு இன்னொரு 5% எக்ஸ்ட்ராவே வந்து விழுந்துருச்சு. பட் இன்னொரு சைட்ல டாலருக்கு நிகரா மட்டும் தான் நம்ம வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோமான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. யூரோக்கு நிகராக வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15% வந்து இறங்கியிருக்கும். அதாவது டாலர் யூரோக்கு நிகராக வீக் ஆயிருக்கு. ஸோ, யூரோ நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சா? அப்ப நம்ப யூரோ கூட கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகணும்? இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆள் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம இன்னுமே வீக்கா தெரியிறோம். அதான் இங்க டிஃபரன்ஸ். இன்ஃபாக்ட் இது வெறும் யூரோக்கு மட்டும் கிடையாதுங்க. எந்தெந்த நாடுகளுடைய கரன்சி எல்லாம் டாலருக்கு நிகராக வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆச்சோ, அந்த எல்லா நாடுகளுடைய கரன்சிக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. சிம்பிளா இந்த மாரி ஒரு சூழ்ச்சியிலிருந்து, இல்ல இந்த மாரி ஒரு விஷயத்திலிருந்து நம்மள தற்காத்துக் கொள்ள ஒரு சில விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ணா, நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ப குளோபலா இருக்கக்கூடிய அசெட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, யுஎஸ் ஸ்டாக்ஸ்ல, இடிஎஃப்ல எந்தெந்த நாடுகளுடைய பங்குகள், அதுவும் குறிப்பா யுஎஸ்டி மூலியமா இருக்கக்கூடிய பங்குகள்ல இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது, நமக்கான இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். ஐஎன்ஆர் டிப்ரிசியேஷன் கிட்ட இருந்து கொஞ்சம் அது பாதுகாக்கும். 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோ ஈல்டு சேவிங்ஸ் நம்ம வச்சிருப்போம் பார்த்தீங்களா? அதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நீங்க வந்து பேங்க்ல வச்சிருக்கீங்க. எமர்ஜென்சிக்காக நீங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் குரோத்துக்காக நான் வந்து இன்ஃப்ளேஷன பீட் பண்ணணும், யுஎஸ் ஐஎன்ஆருக்கு வந்து அந்த டிப்ரிசியேஷன் வந்து பீட் பண்ணணுன்றதுக்காக நீங்க போய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறீங்க அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. வர்றதே 7%. அதில டாக்ஸ் போக உங்க கைக்கு வர்றது 5%. அதில இன்ஃப்ளேஷன்னு அவங்க சொல்றது ஒண்ணு, பட் உண்மையா இருக்கிறது எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல நம்ம காசு இருக்குதா, கரையுதான்னு உங்களுக்கே வந்து தெரியும். அப்ப இதெல்லாம் சுத்தி சுத்தி பார்க்கும்பொழுது, நமக்கு உண்மையாவே லாபம் இருக்கா இல்லைன்றது உங்களுக்கு கிளியர் கட்டா புரிஞ்சிரும். ஸோ அந்த மாரி இன்ஸ்ட்ருமென்ட்ல குரோத்துக்காக இன்வெஸ்ட் பண்ற மாரி இருந்தா கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணணுமா வேணாமான்னு யோசிச்சுக்கோங்க. அண்ட் உங்க போர்ட்ஃபோலியோல ஓரளவுக்காச்சும் நீங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து வச்சுக்கிறது நல்லது. இது நம்ம ஏற்கனவே கோல்டு வீடியோல சொல்லியிருந்தோம். ஏன்னா கோல்டு வந்து வெறும் இன்வெஸ்ட்மென்ட்க்காக மட்டும் கிடையாது. உங்களுடைய வெல்த்த புரொடெக்ட் பண்றதுக்கும் கோல்டு வந்து ஒரு மிகப்பெரிய டூலா இருக்கும். பிகாஸ் கோல்டுடைய பிரைசிங் எல்லாமே டாலருக்கு நிகரா தான் இருக்கும். அண்ட் ஒருவேளை நீங்க பங்கு சந்தையில முதலீடு பண்ற மாரி இருந்தால், வெளிநாட்டில இருந்து எந்த கம்பெனிஸ்க்கு டாலர்ஸ் வந்து அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கோ, ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் இருக்குதோ, அத பார்த்து பக்குவமா அந்த செக்டார் பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இதனால நீங்க டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க யுஎஸ்டி சம்மந்தப்பட்டதிலேயே நான் மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணிடுறேன்ற மாரி இல்லாம, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க முதலீட உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்ட பொறுத்து, உங்களுடைய ரிஸ்க் பேட்டர்ன பொறுத்து, எதுல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்ற முயற்சிய வந்து மேற்கொள்ளுங்க. அத பத்தின ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணுங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து இந்த இடத்துல இந்த
விஷயத்த பத்தி கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இஃப் இன் கேஸ் உங்கள்ல யாருக்காச்சும் குளோபலா நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன? இந்தியால இருந்து நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எனக்கு என்னென்னலாம் இருக்கு? அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்ற மாரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்க. நான் அடுத்ததா அந்த வீடியோ கொண்டு வரேன். வேணும்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்க. கீழ கமெண்ட் செக்ஷன்ல அந்த வீடியோ வேணுமா அப்படின்றத சொல்லுங்க. நான் சீக்கிரமா கொண்டு வரேன். ஸோ நம்ம எப்படி சேஃபா இருக்கணும்னு பார்த்துட்டோம். பட் இந்தியன் கவர்ன்மெண்ட் இதுக்கான ஏதாச்சும் முயற்சி எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆர்பிஐ எல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. லாஸ்ட் இயர்லாம் நிறைய விழ வேண்டியத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து தற்காலிகமான முயற்சி மட்டுமே தவிர, லாங் டெர்ம்ல பெருசா இத வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ வீழ்ச்சி அப்படின்றது கம்பல்சரி இருந்திருக்கும். பிகாஸ் இந்தியா வந்து ஒரு நெட் இம்போர்ட்டரா தான் வந்து இருக்காங்க. எப்ப நம்ம நெட் எக்ஸ்போர்ட்டரா மாறுறோமோ, அப்ப தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். அண்ட் இன்னொரு சைட்ல வந்து பிரிக்ஸ் கரன்சி இந்த மாரி விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். பிளஸ் இந்த மாரி நிறைய விதமான விஷயங்கள் வந்து கைகூட வேண்டியது இருக்கு. அதெல்லாம் எப்படி என்னன்றத நம்ம பொறுமையா தான் காத்திருந்து பார்க்கணும். பட் இத்தன நாளும் கடந்த 3 வருஷமாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரூபாய் வந்து வீழ்ச்சி அடைஞ்சுட்டு தான் இருக்கு. ரூ. 80 இருந்து இப்ப ரூ. 90 வரதுக்கு 3 வருஷம் ஆயிருக்கா கிட்டத்தட்ட. ஸோ இந்த 3 வருஷமா நம்ம பேசாம இப்ப மட்டும் திடீர்னு என்னப்பா எல்லாருமே இத பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சைக்காலஜிக்கலா அந்த ரூ. 90 அப்படின்ற நம்பர் கிட்ட வந்து போயிருக்கு. இப்பயும் பாருங்க 91, 92 வரைக்கும் பெருசா பேச மாட்டாங்க. ஆனா 99 அப்படின்னு வரும்போதெல்லாம் 100 வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அப்படின்ற மாரி பெருசா வந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உஷாராயிக்கலாம். ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சே நமக்கு இப்ப 3% இறங்கிருந்து இப்ப 5% வந்து வந்திருக்கு. இதெல்லாம் சரியாகணும்னா இப்போதைக்கு டெம்பரரியா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா, யுஎஸ்க்கு நடுவுல அந்த ட்ரேட் வந்து கரெக்ட் ஆகணும். அது ஆக வேண்டியது. அது என்ன ஆகுதுன்றது வந்து பார்க்கணும். எஃப்ஐஎஸ் வந்து திரும்ப உள்ள வரணும். எஃப்ஐஎஸ்லாம் திரும்ப உள்ள வரணுன்ற பட்சத்தில, இங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும். டாக்ஸ் உடைய விஷயங்கள் எப்படி லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின், ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸ் பண்ணாங்கன்னா, நம்ம போடக்கூடிய பணத்துக்கு நமக்கும் வந்து ஒரு லாங் டெர்ம்ல இருக்கலாம்பா. ஓகே டாக்ஸ் கம்மியா வருது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் சாலிடா வந்து கவர்மெண்ட் கிட்ட பணத்த குடுப்போம். பிளஸ் வெளியிலிருந்து வரக்கூடிய முதலீட்டாளர்களும் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து அட்ராக்டிவா இருக்கு. நிறைய பேர் உள்ள வராங்க. நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து வருமானம் வருது அப்படின்றது காரணத்தால, அவங்களும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் போன்ற பல விதமான ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அது பத்தல. அதனால தான் மார்க்கெட் இன்னுமே வந்து ஃப்ளாட்டா போய்க்கிட்டு இருக்கு சைட் வேஸ்ல. ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் வந்து சீக்கிரமா மாறும்ன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அடுத்தது எந்த வீடியோ வேணும்ன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த தடவை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.